சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. திருச்சியில் மறியலில் ஈடுபட்ட மக்கள் கலை இலக்கிய கழகத்தினர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பொதுநல அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சி அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்ற தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணிகளில் இனியும் தனியார் மயம் தொடரக்கூடாது என முழக்கமிட்டனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் LTUC சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்பட இருப்பதை முன்னிட்டு தஞ்சை பெரியகோவில் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள், மக்கள், பக்தர்கள் ராஜராஜன் நுழைவு வாயிலில் மெட்டல் டிடெக்டர் கொண்டு சோதிக்கப்படுகின்றனர். பக்தர்கள் எடுத்து வரும் பொருட்களும் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பேரூர் குடித்தெருவில் வசிக்கும் மக்கள் CRPF வீரர் ஒருவர் தங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக சார் ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். விடுமுறையில் ஊருக்கு வரும் நீலமேகம் என்பவர் அடியாட்களை வைத்து தாக்கியதாகவும் பொய் வழக்குகள் போடுவதாகவும் அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டினர். மனுவை பெற்றுக்கொண்ட சார் ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் ஓமலூர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த வெயிலின் தாக்கம் குறையும் அளவுக்கு அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. இதேபோல ஓமலூரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சற்றே சிரமத்திற்கு ஆளாகினர். மதுரை மேலூர் அருகே கல்லாங்காடு பகுதியில் புதிய சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கும்மி அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திட்டத்தால் 25க்கும் மேற்பட்ட பழமையான கோவில்கள், கல்வெட்டுகள் மற்றும் தொல்லியல் சின்னங்கள் அழியும் அபாயம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கீழடியை போல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியை பள்ளியூர் தலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் பெண்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி உத்தமர்சீலியில் காட்டுப்பன்றி தாக்கி உயிரிழந்த கணபதியின் குடும்பத்திற்கு 10 லட்சமும், காயமடைந்த சகாதேவனுக்கு 59,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க வனத்துறை ஒப்புக்கொண்டது. நிவாரணம் கேட்டு இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஊர் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பயிர் சேதங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கப்படும் என்றும் பன்றிகளை வேறு வனப்பகுதியில் விட வாய்ப்புள்ளதா என ஆராயப்படும் என்றும் வனத்துறை உறுதியளித்துள்ளது. நாலஞ்சு வருஷமாகவே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால நீங்கள் ஒரு ரோந்து அதிகரிக்கணும், அந்த இடத்துல ஒரு வாட்ச் டவர் வச்சு கண்காணிக்கிற ஏற்பாட்டை செய்யணும், வலுவாக அதை பிடிப்பதற்கான உத்தரவாதம் பண்ணணும். இதையெல்லாம் செய்துட்டு நீங்கள் சொல்லணுமே தவிர மறுபடியும் அதை இருந்தால் விவசாயம் பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னோம். அதுக்கான முயற்சி செய்கிறோம். உடனடியாக ரோந்து அதிகப்படுத்துகிறோம், பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இந்த வாட்ச் டவர் மற்ற விஷயங்களை கலெக்டரோட கலந்துக்கிட்டு உடனே 1 மாதத்துக்குள்ளே செய்து முடிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. காஞ்சிபுரம் பட்டுப்பூங்காவை கனடா, மலேசியா, மொரீஷியஸ், மியான்மர், இலங்கை உள்ளிட்ட 14 நாடுகளைச் சேர்ந்த அயலக தமிழர்கள் பார்வையிட்டனர். தமிழகத்தின் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் ஆகியவற்றை அறிந்து கொள்ள தமிழகம் வந்துள்ள இவர்கள் தஞ்சாவூர் மற்றும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள கோவில்கள், சுற்றுலா தலங்களை பார்வையிட்ட பிறகு தற்போது காஞ்சிபுரம் வந்துள்ளனர். மாமல்லபுரம் அருகே 4வது சர்வதேச காத்தாடி திருவிழா தொடங்கியுள்ளது. இதில் பிரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட தொழில்முறை பட்டமடி வீரர்கள் பங்கேற்று தங்கள் காத்தாடிகளை பறக்கவிட்டனர். ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை தொடர்ந்து 4 நாட்களுக்கு இவ்விழா நடைபெறவுள்ளது. அழகிய வண்ணங்களில் நுணுக்கமான வடிவமைப்புகளோடு டால்பின், மீன்கள், கம்பீரமான சுறாக்கள், காளை மாடுகள் என விசித்திரமான ராட்சத காத்தாடிகள் காண்போரை வியக்க வைக்கிறது.
இக்காத்தாடி விழாவை காண்பதற்கு 12 வயதுக்கும் குறைவான சிறுவர்களுக்கு கட்டணம் இல்லை. 12 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தலா 200 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 4 வயது குழந்தை கடத்தப்பட்ட வழக்கில் தாத்தா உள்ளிட்ட 2 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் குழந்தையின் பாட்டியும் கைது செய்யப்பட்டுள்ளார். வினோபாஜி நகரைச் சேர்ந்த ராஜா மீனா தம்பதியின் 4 வயது பெண் குழந்தை காணாமல் போனது. இதுபற்றி தேவூர் போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு குமாரபாளையம் அருகே குழந்தை மீட்கப்பட்டது. குழந்தையை தாத்தா லோகிதாசனும் அவரது நண்பர் குமாரும் கடத்தியது தெரியவந்தது. அவர்களை கைது செய்த காவல்துறையினர் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த குழந்தையின் பாட்டி சாந்தியையும் கைது செய்துள்ளனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையில் உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது குற்றம் சாட்டப்பட்ட ஜித்தன் ஜாய் நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் சில முக்கிய சாட்சிகளை விசாரிக்க மேலும் அவகாசம் தேவைப்படுவதாக அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. சம்பவம் நடந்த கோடநாடு எஸ்டேட்டை நீதிமன்ற குழு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பின் மனு மீதான இறுதி வாதம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடைபெறும் என்று கூறி வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் கால்நடை சந்தையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட போனி குதிரை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திரைப்படங்களில் நடித்த மற்றும் நடனமாடும் குதிரைகளும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன. சுமார் 30 லட்சம் ரூபாய் வரையிலான குதிரைகள், மாடுகள் மற்றும் ஆடுகள் என பலவிதமான கால்நடைகள் கண்காட்சிக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. மேலும் 50,000 முதல் 35 லட்சம் ரூபாய் வரையிலான கால்நடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தாத்தா அப்பா இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டுருக்கிறோம். அந்தியூர் குருநாசாமி தமிழ்நாட்டில் பெரிய சந்தை குருநாசாமி சந்தை. இதில் குதிரை, மாடு எல்லாம், கூலி மாடு, பால் கறக்கிறக்கு மாடு வாங்கலாம், பால் கறக்கிற கண்ணுக்குட்டி வளர்த்துறக்கு வாங்கலாம், மலை மாட்டு கன்று வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். குதிரையில் கத்தியாவார், மார்வார், போனி எல்லா இனம் வருது. கிருஷ்ணகிரி அருகே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு சமாதியை உடைத்து ஏரியில் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்னமேலுப்பள்ளி கிராமம் அண்ணா நகரில் அப்பகுதி மக்களால் கட்டப்பட்ட ஜெயலலிதா நினைவு சமாதி இரவோடு இரவாக பெயர்த்தெடுக்கப்பட்டு அருகிலிருந்த ஏரியில் வீசப்பட்டது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் நினைவு சமாதியை உடைத்தவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அஸ்தியை அமராவதி ஆற்றில் கரைக்கச் சென்ற 16 பேரை விஷக்குளவிகள் குட்டியதில் படுகாயமடைந்தனர். கற்பூரம் ஏற்றி சடங்கு செய்தபோது ஏற்பட்ட புகையால் குளவிகள் கூட்டம் கலைந்து அவர்களை கொட்டியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த 16 பேரும் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டையிலிருந்து 108 மயில் காவடிகள் சுமந்து நடைப்பயணம் மேற்கொண்ட பக்தர்கள் 6வது நாளாக பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலுக்கு சென்றடைந்தனர். கடந்த 9ஆம் தேதி புறப்பட்ட அவர்கள் மேலூர் வழியாக சென்றபோது பக்தர்கள் அரோகரா கோஷத்தோடு காவடியாட்டம் ஆடி பழமுதிர்ச்சோலைக்கு சென்றனர். சிவகாசியில் பிரபல பட்டாசு ஆலை அதிபர்கள் மற்றும் தனியார் டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களுக்கு சொந்தமான வீடுகள், அலுவலகங்கள், நிறுவனங்கள் உள்ளிட்ட 7 இடங்களில் வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டு தொடர்பாக வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி தொடங்கிய இந்த சோதனைகள் 14ஆம் தேதி காலை வரை 3 நாட்களாக விடிய விடிய தொடர்ந்து நடைபெற்றன. இதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் திரையுலக பொன் விழாவை கொண்டாடும் விதமாக திருச்சியைச் சேர்ந்த ரசிகர் ஒருவர் தனது ஆட்டோவை ரஜினியின் படங்களால் அலங்கரித்துள்ளார். திருச்சி உறையூரைச் சேர்ந்த சிவா என்ற அந்த தீவிர ரசிகர் 15 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். ரஜினிகாந்தின் திரைப்படங்கள் வெளியாகும் போது அப்படத்தில் வரும் ரஜினியின் தோற்றத்தை ஆட்டோ முழுவதும் ஒட்டி அலங்கரித்து தனது அபிமானத்தை வெளிப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் கூலி திரைப்படத்தில் வரும் ரஜினியின் தோற்றத்தால் அலங்கரித்து கூலி திரைப்படத்தை கண்டு ரசிப்பதற்காக திரையரங்குக்கு வந்தார்.